யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இந்த நாள் பிப்ரவரி 3ஆம் தேதி என்பது தமிழர்களுக்கு ஒரு கருப்பு நாள் என்று சொன்னால் அது மிகை சொல்லாக மாறாது என்று தான் கருதுகிறேன். அது 1969 ஆண்டு. ஒழுங்கற்ற சட்டை, காவி பற்கள், சீவாத தலைமுடிகள். இது யார் என்று கேட்டால் பேரறிஞர் அண்ணா என்று சொல்லிவிடுவார்கள். படிக்காதவன் என்று நீங்கள் யாரையெல்லாம் பெரிய தலைவர்களாக நினைத்தீர்களோ அவர்கள் ஒரு நேரத்திற்கு போடுகின்ற உடையோட மதிப்பு லட்சத்தில் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பிரதமர் மோடி போடுறார் இல்லையா, அவர் போடுற ஒரு கோட்டோட விலை நம்பாதவர்கள் கொஞ்சம் வாயை பொத்தி கொஞ்சம் இதயத்தை அழுத்தி கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு அவர் போடுற செட்டை 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே. ஒரு நேரத்துக்கு போடுற சட்டை 15 லட்சம். ஒரு அப்படி சட்டையை அப்படி போட்டு கழட்டி போடுறத. ஏழை தாயின் மகன் டீ விற்றுக்கிட்டு இருந்தவர். ஆனால் அண்ணா எப்படி தெரியுங்களா, பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். பாரிஸ்டர் பட்டத்துக்கு இணையாக சட்டங்களை செதுக்குபவர். துல்லியமான ஆங்கிலத்தில் வெள்ளைக்காரன் மிரளுகிறவரை பேசியவர். நமக்கெல்லாம் அரசியல் ஆசானாக இருந்து எளிமையை கற்றுக் கொடுத்தவர். ஏனெனில் தெரியுமா, எளிமையானவர்களிடம் கொண்டு போய் அரசியலை சேர்த்தவர். இதில் காமராஜர் நான் சொல்லுவேன், காமராஜர் போடுற ஒருவேளை சட்டை 10,000 ரூபா இருக்கும். தூய கதர். என்ன ரேட்டுங்க தெரியும். இல்லை, நான் சட்டைகள் போடுற எனக்கு சட்டையோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அதுகளில் அண்ணா அப்படி கிடையாது. ஒரு முறை கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டார் அவர். காலுக்கு ஷூ போடணுங்கிறது தெரியாது. தெரியாத ஆள் இல்லை. ஆனால் எளிய மக்களோடு எளியவர்களாக தன்னை ஆகுதியாக்கி கொண்டதுனால அவர் சாதாரண ரப்பர் செருப்பை போட்டிருந்தார். எஸ்எஸ்ஆர். சரி, ஏன் இந்த செய்திகள் ஏன் இப்படி சொல்கிறோம்? அப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஏன் அண்ணாவை மிகப்பெரிய அளவில் போற்றி புகழ்ந்தால் மரணிக்கிற வரை தன் பெயருக்கு இணையாக எம்ஜிஆர் எப்படி வச்சிருந்தார்? எம்ஜிஆர் மற்றவர்கள் என்ன கணிப்பில் இருந்தாங்க? அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அண்ணாவை தூக்கி கொண்டாடியவர்கள் என்ன நிலைக்கு ஆளானார்கள்? அவர்களுடைய அரசியல் என்ன ஆனது? இந்த ரெண்டையும் கோர்த்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சரம் முத்துக்கள் ஒரு நூலில் கோர்த்துருக்கும் இல்லையா, நூலோ ஒரு நரம்போ இருக்கிற மாதிரி. அது ரொம்ப முக்கியமானது. முத்துக்கள் எவ்வளவு மதிப்பானதாக இருந்தாலும் சரி, அதை தாங்கி இருக்கக்கூடிய நூல் நரம்பு தான் முக்கியம். அது ஒத்த பைசாவுக்கு புண்ணியம் இல்லாதது. அதை போலத்தான் அண்ணாவின் தம்பிகளை தன் மடியில் தாங்கி கொண்டவர் யாருன்னு கேட்டால் எம்ஜிஆர் நான் சொல்லுவேன். புறக்கணிக்கப்பட்டவர்கள், விரட்டியடிக்கப்பட்டவர்கள், அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலகம் விளைவிப்பான், போட்டிக்கு வருவான் என்று சொல்லி நிராகரிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் தான் முழு ஆதரவு நின்று ஆதரித்தளித்தவர் எம்ஜிஆர். அதுதான் இந்த இடத்துல இன்றைக்கி சொல்ல வேண்டிய செய்தி என்று பார்க்கிறேன். ஏன்னா சில விஷயங்களை நம்ம கடந்து போய்விட முடியாது. சில விஷயங்களை நம்ம சொல்லாமல் புறக்கணிச்சிட முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்கள் அப்படித்தான் இருக்கிறது. எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ அந்த வெற்றி பெறுகிற அரசியல்தான் தனி மனித வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த கூட்டு சமுதாய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்பயே நான் சொல்கிறேன். அண்ணா மட்டும் 1967 வெற்றி பெறாவிட்டால் எம்ஜிஆர் கிடையாது, கலைஞர் கருணாநிதி கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, வைகோ கிடையாது, ராமதாஸ் கூட கிடையாது, திருமாவளவன் கூட கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதுக்கு இங்கே இடம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாறு கூட இருக்காது. நீங்கள் படிக்கின்ற பாடத்திட்டங்களே மாற்றமாக இருக்கும். வடநாட்டில் எழுதியிருந்தாங்க இல்லையா, அந்தமான் சிறையிலிருந்து சாவர்கர் புல்புல் பறவையில் வெளியில் வந்துட்டு போவார்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்தமான் சிறையிலிருந்து கப்பலில் திருப்பி மூழ்கி அதிசயம் செய்தார்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அந்தமான் சிறையிலிருந்து கடலில் வருகிற போது மிகப்பெரிய முதலைய வாயை கிழித்து அடக்கினார்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. யார்? சாவர்கருங்கிற. இப்படித்தான் நாமளும் நீங்களும் படிச்சுக்கிட்டு இருந்திருப்போம்.
ஆனால் அண்ணா என்கின்ற ஒரு தனி மனிதரோட வெற்றி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் வெற்றியாக மாறி நின்ற வரலாறு தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அண்ணாவின் புகழை மிகப்பெரிய அளவிற்கு நாம் கொண்டாடுவதற்கும், அண்ணாவின் புகழ் அவர் மறைந்த இத்தனை ஆண்டுகள் பிழைக்கும் இன்னும் 100 ஆண்டுகள் தாண்டி நிலைத்து நிற்பதற்கும் காரணம் என்று சொன்னால், நான் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு மனிதர்களை தாண்டி எம்ஜிஆருக்கும் அந்த கிரெடிட் கொடுப்பேன். அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் ரொம்ப இது அண்ணா எப்படி இருந்தார் அப்படிங்கிறது. 52 எம்ஜிஆர் சேர்றார், உள்ளே அண்ணா திமுகவில் சேர்றார். அப்போ எம்ஜிஆர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய செய்தி. நன்றாக பழுத்த பழம் ஒன்று மரத்தில் இருந்தது, அது கீழே விழக்கூடிய நேரம் ஒன்று வந்தது. யார் மடியிலோ விழும் என்று நினைத்திருந்தேன், ஆனால் அந்த இதயக்கனி என் மடியிலே விழுந்ததுன்னு சொன்னார். எம்ஜிஆரை பேரறிஞர் அண்ணா பயன்படுத்தி கொண்ட விதமும், எம்ஜிஆர் அண்ணாவை பயன்படுத்தி கொண்ட விதமும் ரொம்ப நெருக்கமானது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அண்ணாவை விட்டு எம்ஜிஆர் லைட்டாக ஸ்லிப்பாகக்கூடிய ஒரு நேரம் வார்த்தை சரியாக ஒரு இடத்துல பிரயோகிக்கப்படுவதில் தவறு ஏற்பட்ட காரணத்தினால் அந்த படமே ஃப்ளாப் ஆகக்கூடிய சூழல் வந்தது. இதை யாரும் நம்ப முடியாது. அந்த படத்தின் பெயர் என் கடமை. அண்ணா அங்கேருந்து வாராங்க, காமராஜர் அங்கேருந்து ட்ரெயினில் போகிறாரு. அப்போது அன்றைக்கி அறிக்கை கொடுக்குறாரு. என்ன அறிக்கை கொடுக்குறாங்க? இன்றைக்கி நடக்க சில இந்த விஜய்க்கு நடக்கக்கூடிய சம்பவங்களோடு சேர்த்து நீங்கள் இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இன்றைக்கு வரைக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, மண்டிக்கிட்டு டாப்பில் ஒரு சூழல்களில் எம்ஜிஆருக்கு ஒரு சூழல் உருவாகிற நிலை வருகிற போது ஒரு கூட்டத்தில் பேசி விடுகிறார் அண்ணா. எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்ட்டார். டங்கு, அதாவது நாக்கு குளர்ச்சிம்பாங்கள்ல, அந்த மாதிரி. காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டினார். சாயங்கால தேட்டரில் அந்த செய்தி வெளியே வந்தவொடனே இரவு காட்சியில் தமிழ்நாட்டில் தேட்டரில் கூட்டம் கிடையாது. எம்ஜிஆர் படம் மறுநாள் தேட்டர் ஃப்ளாப், கூட்டம் கிடையாது. அன்று மாலை நேரம் வரை ஃபுல்லான நிகழ்ச்சி, தேட்டர்கள் எல்லாமே, ஒரு தேட்டரில் கூட்டம் இல்லை, அப்படியே இறங்கிருச்சு. ப்ரொடியூசர் ஓடி போய் சொல்லிட்டாரு, தலைவரே இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாமே ட்ரெண்ட் மாறுதுங்க. வைகோ அவர்களை பார்த்து கலைஞர் சொன்னார், அழுதுகிட்டே ஒரு கூட்டத்தில் பேசினார், ஒரு மாநாட்டில், வேடச்சந்தூர் மாநாட்டில் சொன்னார், தம்பி என்னை நீ இழந்தாயா, உன்னை நான் இழந்தேனா, யாரை இழந்தோம் என்று எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லி கண்ணீரோடு அழுதுகிட்டே கலைஞர் பேசினார். அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்னை எம்ஜிஆர் இழந்தாரா, எம்ஜிஆர் அண்ணாவை இழந்தாராங்கிற லெவலுக்கு படம் ஒன்று. மறுநாள் நாடாளுமன்றத்தில் அண்ணா எதையும் பெருசாக எடுத்துக்கிடவே மாட்டார், எந்த இதை பற்றி ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பார் அவர். எம்ஜிஆருக்கு அந்த சூழல் வருகிறது. அன்னைக்கு அந்த படம் ஓடாத சூழல் தெரிந்த உடனே நாடாளுமன்றத்தை பணிகளை முடித்துவிட்டு தொடரியிலே வரக்கூடிய அண்ணா அவர்களை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இன்றைக்கி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் தான் அது, இன்றைக்கி அந்த பேரில் தான் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து ஒரு காரை அனுப்பி அந்த காரில் அண்ணாவை உட்கார வைக்கிறாங்க. அண்ணா எம்ஜிஆரை ஒரு பார்வை பார்க்குறாரு, ஃபோட்டோக்காரரை எடுத்து கூப்பிடுறாப்புல, எம்ஜிஆரை கட்டி பிடிக்கிறாரு, அந்த படம் ரிலீஸ் பண்ணுங்கிறார். ஃபோட்டோக்களை எல்லாம் செய்திகள் பரவுது. என்ன மாயம் என்ன மந்திரம் என்று தெரியாது, மறுநாள் தேட்டர் ஃபுல்லாக ஃபுல். அப்போத்தான் எம்ஜிஆர் உணர்ந்தார், யானைக்கு அடிசிருக்கும் இல்லையா, யாருக்கு யார் பலம், உடலுக்கு உடை அழகா, இந்த உடையால் உடலுக்கு அழகாங்கிறது சொன்னால் நீங்கள் பதில் பேச முடியாது இல்லையா. அது மாதிரி மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்த திரைத்துறையில் அண்ணாதான் நமக்கு கவசமாக இருந்தாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் எம்ஜிஆர். அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதே நேரத்தில் அண்ணா அவர்கள் ஒரு கிராமத்தின் வழியாக, தொழுதூருங்கிற கிராமத்து வழியாக வந்து கொண்டு இருக்கிற பொழுது கூட்டத்தை முடிச்சுட்டு வராங்க. கிராம வயக்காட்டுக்குள்ளேருந்து பெண்கள் ஓடியாராங்க. ஒரு டீ வாங்குறதுக்காக அண்ணாவோட வண்டி நிற்கிது, அதில் கருப்பு சிவப்பு கொடி கட்டியிருக்கு. கிராமத்து பெண்கள் வண்டியை ஃபுல்லாக உள்ளே எட்டி எட்டி பார்த்துட்டு எம்ஜிஆர் வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க.
அப்போ அண்ணா முன்னாடி உட்காந்துருக்கிறாரு. இன்னும் வல்லம்மா, அவர் வல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது அண்ணா கிட்ட அந்த பெண்கள் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எம்ஜிஆர் கட்சியான்னு சொல்லி. அவரும் சிரிச்சுக்கிட்டே ஆமாம்மா நான் எம்ஜிஆர் கட்சி தான் இருக்கிறார். கோவம் வந்துருச்சு. கூட இருக்கக்கூடிய ராமநாதன் நினைக்கிறேன் அவர் அவர் கேட்காரு, என்னன்னா நீங்கள் இவ்வளவு பெரிய தலைவர், நீங்கள் எம்ஜிஆர் கட்சியான்னு சொல்லி உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தரை போய் கேட்குறாங்க, நீங்கள் ஆமாங்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அண்ணா சொன்னார், பைத்தியக்காரனே என்னை யார் என்று அடையாளம் தெரியாத குக்கிராமத்து மக்களிடம் நம் கட்சியையும் நம் கட்சியின் கொடியையும் நம் கட்சியின் சின்னத்தையும் சேர்த்திருக்கிறான் எம்ஜி ராமச்சந்திரன் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாயேன்னு சொல்லி சொன்னார். அதுதான் எம்ஜிஆரின் பவர். இந்த இடத்துல பாருங்கள், உன்னை நான் இழந்தேனா என்னை நீ இழந்தாயாங்கிறது. ஒரு தலைவன் தாயைப் போல இருந்து தன்னை நம்பியவனை காத்து நின்றது, அவனுடைய பெருமையை சீரழிய விடாமல் குறைய விடாமல் காத்து நின்றதுங்கிறது இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அதான் இந்த 2 செய்தியும் நான் சொல்கிறேன். இந்த அண்ணா எப்படி இருந்தார்னா ஒரு தாயைப் போல இருந்தார். எம்ஜிஆர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டால் அண்ணாவை தாயையாகவே மதித்தார் அவர். அதனால தான் உங்களுக்கு நிலச்சிருந்தா. அப்போ மற்றவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு நினைக்கிறோம். மற்ற தலைவர்களை நீங்கள் பேசலையா, கலைஞரை பற்றி நீங்கள் பேசலையா வைக்கல. அவர்கள் அதிகாரத்தின் பக்கம் நின்றார்கள். அவர்கள் அதிகாரத்தின் பக்கம் நின்றார்கள் என்றது தான் ரொம்ப முக்கியம். அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள் என்பது முக்கியம். ஆனால் அதிகாரத்தை மூலமாக அரசியலில் அழித்தொழிக்க நினைக்கக்கூடிய ஒருவரை அவர் அண்ணாவின் பெயரை தாங்கி தான் உருவாக்கிய கட்சிக்கு அண்ணாவின் படத்தை வச்சியே கொடியை உருவாக்கி ஒரு ஆட்சியை பிடித்த அதிசயம் இருக்கு இல்லையா. அதனால தான் இந்த இடத்துல எம்ஜிஆரை சொல்கிறோம். இன்றைக்கி இருவரும் மறைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் புகழ் மென்மேலும் நிலைத்து நிற்கிறது, நிலைத்து நிற்க வேண்டும். நான் ஏன் இந்த இடத்துல மீண்டும் சொல்லுகிறேன், நினைவுபடுத்துகிறேன், எம்ஜிஆரும் அண்ணாவையும் மட்டும் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு தலைவரை மட்டும் சொல்லுகிறேன். இன்று அண்ணாவின் பிறந்த நாளுக்கு மாநாடு நடத்துகிறதோ, அண்ணாவின் நினைவு நாளை பெரிய வகையில் நினைவஞ்சலி செலுத்துவதற்கு மிக முக்கிய காரணம் யார் என்று சொன்னால் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மட்டும்தான். என்றைக்கு 1993க்கு பிறகு வைகோ திமுகவிலிருந்து வெளியேற்றிய பிறகு அவர் முன்னெடுத்தது பேரறிஞர் அண்ணாவின் படங்களை மட்டும்தான், பேரறிஞர் அண்ணாவின் கருத்துக்களை மட்டும்தான். அவர்தான் மிக பெரிய அளவிற்காக நினைவஞ்சலி ஊர்வலம் நடத்தினார். ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் அதன் பின் தான் வந்தது. வைகோ அவர்கள்தான் அண்ணாவின் பிறந்த நாளை மிக பெரிய அளவில் விழாவாக கொண்டாடினார். அதற்கு பிறகுதான் அண்ணா உருவாக்கிய திமுகவே அண்ணாவை பற்றி கொண்டாட ஆரம்பித்தது. இதை யாரும் மறுக்க முடியாது. இன்றும் எந்த அதிகாரப்பவருக்கும் முதலமைச்சரோ பெரிய அளவில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய மந்திரி பதவியிருக்கோ எதையும் எட்டி தொடாத வைகோ அவர்கள் தான் இந்த வருஷமும் மாநாடு நடத்தும், அடுத்த வருஷமும் மாநாடு நடக்கும். 2026 செப்டம்பர் 15 நடக்கும். அதன் பிறகுதான் திமுகவும் அதிமுகவும் அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சால் அதை அவங்கக்கிட்டே கேளுங்க. ஒரு நாள் நிகழ்ச்சியோடு மண்டப நிகழ்ச்சியோடு முடிந்துவிடும். அதை பெரு நிகழ்வாக நடத்தி காட்டியவர் வைகோ அவர்கள் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் திராவிட இயக்கத்திற்கு ஆகாது என்று தூக்கி எறிந்தவர்கள்தான் பேரறிஞர் அண்ணாவை தூக்கி பிடித்தவர்களாக, கொள்கை மாவீரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் திராவிட இயக்கத்தின் கவசமாக மாறியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதிகாரம் அனைத்தையும் மறைக்கும், அதிகாரம் அனைத்தையும் கெடுக்கும். ஆனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அந்த இழந்த தூக்கி எறிந்த ஆயுதத்தை கொண்டு வந்து நிற்கிற பொழுதுதான் எல்லைச்சாமிகளாக நிற்பார்கள். அப்படித்தான் 67க்கு முன்பு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழர்களின் எல்லைச்சாமியாக நின்றார். இன்று அண்ணாவிற்கே எல்லைச்சாமியாக, அண்ணாவின் புகழுக்கு எல்லைச்சாமியாக, அண்ணாவின் கொள்கைக்கு எல்லைச்சாமியாக அன்று எம்ஜிஆர், இன்று வைகோ அவர்கள் இருக்கிறார் என்பதை அண்ணாவின் நினைவு நாளில் பேசுவதை பெருமையாக கருதுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்கள்.